வாழ்க்கை ஒரு வட்டம்னு என் மாமனார் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு சின்ன வட்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லடா. உனக்கு என்ன பாண்டி, நீ சொன்ன மாதிரி அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற. நான் தான் எங்க அப்பா பேச்ச கேட்காம சாணியை தட்டிட்டு இருக்கிறேன். என்ன அவன் பெயிண்ட் அடிக்க சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா அதுக்கு இடம் சூஸ் பண்ணாங்க பாத்தியா, அதை தாண்டா என்னால ஜீர்ணிக்க முடியல. யோ, ஆளை பார்த்தா பஞ்சாபிக்கார மாதிரி தெரியுது. நீ எப்படி அங்க வந்து சிக்கன? இந்த லாரி வாங்குறதுக்கு நான் வட்டி கிட்டே கடன் வாங்கி இருக்கும். வட்டி திருப்பி கட்ட முடியல. அப்புறம் என்ன, என் வண்டிக்கு என்னையே கிளீனர் ஆக்கிட்டாங்க. ஆந்திரா ஷப்பா எந்த குருவாயிரப்பா, எனக்கு விடுதலை கிட்ட பாடில்ல. டேய், கேரளாவா? ஆமா சாரே. உன் பேர் என்ன? என் பேரு மோகன்லால். எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் மம்மூட்டி எடுத்து வெட்டுறத முத இப்ப தாண்டா பாக்குறேன். டேய் பாண்டி, நான் கிளம்புறேன். ரொம்ப போர் அடிக்குதுங்க. என்னது போர் அடிக்குதா? ஆமா. டேய், ஏன்டா நீ சொல்ல மாட்டா? தடி எறும்பு கடிக்குதே, இந்த வரேன்டா. டேய், ஏன் நீ ஒழுங்கா அப்படிங்கடா? ஏன்டா என்னமோ டூருக்கு கிளம்பி வந்த மாதிரி நினைச்ச நேரத்துக்கு போறீங்கிற? பின்ன வடி வீட்டுல சூப்பர்வைஸ் பண்றதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க. இவரு பெரிய வெள்ளக்கார தர. இந்தா பாத்தையா, தண்ணி வாங்கி கொடுத்த பாவத்துக்கு தண்ணி பாக்கெட்டோட அலையிறியா? போ, உனக்கு என்ன நோவுது? சும்மா தானே இருக்கிற. மோகன்லால், நீ ஊருக்கு போகலாம். உனக்கு இன்னைக்கு விடுதலை. எந்த பகவதி அம்மே, எனக்கு விடுதலை கிட்டி. விடுதலை கிட்டியா? மோகன்லால், உனக்கு மட்டும் எப்படி விடுதலை கிட்டிச்சு? சின்னம்மா சொல்லி விடுதலை கிட்டி. சின்னமாங்கிறது யாரு? சின்னம்மாங்கிறது வட்டியோட தங்கச்சி. மோகன்லால், இப்ப சின்னம்மா எங்க இருக்காங்க? வீட்டு மாடியில. மாடியில இருக்காங்களா? இப்படி பண்ணானா? ஏண்டா முருகா, டேய் அக்ஷய், ஒரு விஷயம் சின்னம்மா யாருக்கும் தெரியாம பாக்கணும். வட்டிக்கு தெரிஞ்சா காலை வெட்டும். காலிலேயே குறியா இருக்காங்களே. ஐயோ, அவசரப்பட்டு அறகுறையா கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கானே. இப்ப என்ன ஆகுதே தெரியலையே. சத்தம் போடாத. இங்கே நாங்கள் வெளியே போகணும். வட்டிக்கிட்டு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம். அவங்ககிட்ட நீ சொல்லி எங்களை வெளியே ஓட சொல்லு. சொல்லல உன் நெஞ்சு. அம்மாடிவோ அழகு செமதோடு தள்ளி தைய அண்டா நினைச்சு ஒன்ன தேய்ச்சிட போறேன். எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு. என்ன போய் 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டாங்களே. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தர கட்டி அண்ணன் ஒரு படம் பண்ண போறாங்க. ஐயா, அண்ணன் ஒரு ஆலயமா? டேங்க வா. என்ன அந்த படத்தை நீ இன்னும் பாக்கலையா? பாக்கல. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்து அப்படியே திரும்பினேன். சியாலுக்கு அலாக்கானே தூக்கிட்டு வந்துட்டாங்க. 35 வருஷமா இங்க அடிமையா இருக்கிறத பத்தி நீ ஃபீல் பண்ணல. அண்ணன் ஒரு ஆலயம் படம் பார்க்க துடிக்கிற. இந்த இடையில பாசா படையப்பாலாம் பாத்தே அவன். அதுக்குள்ள உன்னை பாடையில ஏத்துறாங்களேடா. ஏத்துனால இறங்கி வந்து பாப்பேன். இறங்கி வருவியா? அதவே ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன அண்ணன் ஒரு ஆலயத்துல நிக்கிற? என்ன சத்தங்க? நீ பாட்டுக்கு டம்ளர் தூக்கி அடிக்கிறிய, நசுங்கிடுச்சுனா வட்டிக்கிட்ட ஆஸ் சூப்பர்வைசர் நான் தானே பதில் சொல்லணும். நீ எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண? நானும் பாத்துக்கிட்டே இருக்கு. 3 நாளா உன் மூஞ்சில லைட் எரியுது. ஆமா, இந்த வீட்டுல ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொன்ன. ஆனா வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி எந்த அறிகுறி உங்ககிட்ட தெரியல. அது முருகன் கிளம்புனா சின்னம்மா வாழ்க்கை. அவன் கிளம்புறதுக்கு உங்க சின்னம்மா வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம்? புரியாத மாதிரி பேசாத. சின்னம்மா வட்டியோட தங்கச்சி. டேய், இது வட்டிக்கு தெரியுமாடா? சின்ன சிறுசுக லவ் பண்ணும். பெரிய மனுஷன் நீ தானே பாண்டி அப்படி அப்படியே பேசி சேர்த்து வைக்கணும். நான் பேசி சேர்த்து வைக்கணுமா? அட கடவுளே, என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னா சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் கேட்கலையே. ஒன்னும் கவலைப்படாத பாண்டி. முருகன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானா வட்டியோட சொத்து பூரா நமக்கு தானே வரும். அப்புறம் என்ன, வட்டிக்கு வட்டியும் கட்ட தேவல, அசலும் கட்ட தேவல. டேய் மீன் குஞ்சு வாயா, உசுரோட இருந்தா தானடா கட்டுறதுக்கு. ஐயோ, இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும் முட்டாளா செட்டு சேராங்களே. இது எங்க போய் முடிய போகுதோ. நான் கடைசி வரைக்கும் 10 பாத்திரம் தான் தேய்க்கணும். பாரு, வேலைன்ற பேர்ல தொடச்சதவே தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடப்ப கட்ட மூடிட்டு வா.
டேய் நான் இல்லைங்கய்யா, வேலைக்காரி மேடம் விளக்கமாறு மிஸ்ஸிங்க நான் எடுத்து கொடுத்தேன். இந்த கணக்கு நோட்ல அவன் கொடுத்த அமௌண்ட் தேதி வாரியா இருக்கு. வரிசையா படி. படிச்சிருங்க தம்பி. நீ ஒரு பேப்பர் எடுத்து அவன் சொல்ல சொல்ல வரிசையா எழுதுப்பா. சரிங்க. டேய் எழுதிக்கடா. உனக்கு இன்னைக்கு நான் தான் சூப்பர்வைசர். கோவிந்தசாமி கணக்கு விவரம் 19/1/2008 வரவு 15,000. 2/3/2009 வரவு 13,000. வரவு 11,000. படிக்காம என்ற கால்ல ஏந்திரா. ஏஞ்சி நின்னு படுறா. நம்மள இல்லையா? என்ன கணக்கு பார்க்க சொன்னா என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு நெஞ்ச அடக்கிது. ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/7/2009 வரவு 10,000. 7/8/2009 வரவு 6,500. மொத்த கணக்கு 60,000. டேய் ஐயா, அவன் எழுதுன வாங்கி நீ படிச்சு சொல்லு. சரிங்கய்யா. கடவுளே குரா எந்த பாண்டி? சத்தமா படிச்சு சொல்லு. போய் தொலைடா. ஏய் படிச்சு சொல்லு. இந்த படிக்கிறீங்க. ஐயோ, லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. கண்களோ கூலிங் வேறு, உன் உதடுகளோ 12,500. இப்போ ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/8/2000 10,000 சில்ற. உன் கூட பழகின பாவத்துக்கு என்னைய ஏண்டா மாட்டி விட்டு கொள்ற. தெளிவாப்படுறா. ஐயா, கணக்காய் எழுதிருக்கா பூரா 60,000க்கு 4 சைவரை போட்டு வச்சிருக்காங்க. 60,000 4 சைவர் வேண்டாம். மாங்க மாங்க. ஸ்கூல்ல இந்த பாட்டுக்கே தான் ஆட சொன்னாங்களா? ஆமாக்கா, நீ பாடிக்கிட்டே ஆடி காட்டு. ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. இந்த கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே.